கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் விளக்கி காட்டியிருக்கிறார். அவருடைய நிருபம் முழுவதுமே அன்பு 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 என்கிறதான் காணப்படுகிறது. இதில் பார்க்கின்ற வேளையில் 7வது வசனத்தில் பிரியமானவர்களே 4:7 பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் தேவன் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். மிக அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்கிறாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்படுகிறது. நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கிறோம்? தேவனை அன்பு கூறுவர்களாய் காணப்படுகிறோமா, இல்லாவிட்டால் அவரை விட்டு தூர போயிருக்கிறோமா? நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தேவனை அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரரை அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை விரோதிக்கிறவர்களை அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள், உங்களுக்கு தேவனை அறிந்தவன் உங்களுக்கு செவி கொடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் பார்க்கின்ற வேளையில் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். இதுதான் மிகுந்த இயேசு கொடுத்ததான கட்டளை. அதை தான் அவருடைய சுவிசேஷகர்களும் எல்லா காரியத்திலும் யோவானும் பேதுரு பவுல் மற்றவர்கள் எல்லாம் கொடுக்கிறதே அன்பாக இருங்கள், அன்பாக இருங்கள் என்று. அந்த அன்பை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் காணுவோம். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த நாளிலே அப்படிப்பட்டதான எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட நீங்கள் தேவன் அன்பாக இருக்கிறீங்க ஐயா, அதனால் நாங்களும் அன்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்களிலே இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுபடினாலே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்பினாலே மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க, மன்னிக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் நிறைந்த ஒரு நாளாக அமையட்டும்.